ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான சாம்பார் வைக்க போகிறேங்க. இந்த சாம்பாருக்கு வெறும் பருப்பு மட்டும் இருந்தால் போதும், எந்த காய்கறிகளும் தேவை கிடையாதுங்க. இந்த சாம்பாருக்கு பேர் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார்னு சொல்லுவாங்க. இது கூட ஒரு சிம்பிளான கருவாட்டு ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேன். முதல்ல இதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து கழுவிக்கலாங்க. இது கூட தண்ணி விட்டு ஒரு 10 பல்லு பூண்டு போட்டுக்கலாம், சின்னதாக பெருங்காயம் போட்டுக்கலாம், 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு சிட்டிகை அளவு போதுமானதாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. 4 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ விசில் வந்தாச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம். சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு 3 காஞ்ச மிளகாவை உடச்சி போட்டுக்கலாம். இது கூட 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கலாம். இது ஓரளவு வதங்கின பிறகு நம்ம ஏற்கனவே 4 விசில் விட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா பருப்பை, அதை ஓப்பன் பண்ணி அந்த பருப்பில் இருக்க தண்ணியை மட்டும் இப்போ இந்த வெங்காயம் வதக்கிட்டுருக்கோம் இல்லைங்களா அது கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன் குக்கரை. அதில் இருக்க தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்ட்ரு பண்ணி இப்போ நம்ம வதக்கிட்டு இருக்க வெங்காயத்தோடு சேர்த்துடலாங்க. இப்படி சேர்த்த பிறகு லைட்டாக மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சுருங்க. இப்போ மீதம் இருக்க பருப்பை நம்ம கடையணும். அதுக்கு முன்னாடி பருப்பு கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ மசிச்சு எடுத்த பருப்பை நம்ம வதக்கி விட்டு தண்ணி விட்டோம் இல்லைங்களா, பருப்பு தண்ணி விட்டு அந்த சட்டியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுவோங்க. இப்போ நான் ஏற்கனவே புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். இந்த புளியை நல்லா வடிகட்டிக்கலாங்க. வடிகட்டிட்டு இது கூடவே போதுமான அளவு தண்ணி விட்டு, உங்களுக்கு எவ்வளோ சாம்பார் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலக்கி இப்போ நம்ம பருப்பு ஊற்றணும் இல்லைங்களா அது கூடவே சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த டைமில் நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த குழம்பு ரெடி ஆகிடுங்க. ஏன்னா நம்ம பருப்பு ஏற்கனவே வேக வச்சது தான். வெங்காயமும் வதக்கிட்டோம். இப்போ இதில் நுரக்கட்டி கொதித்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுங்க. நல்லா கொதிச்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கருவாடு வறுக்கலாங்க. அதுக்கு முதல்ல வாழைக்கருவாடை எடுத்து சுடு தண்ணி விட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க. இந்த தட்டில் நல்லா தாராளமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உப்பு சேர்க்க தேவையில்லைங்க, கருவாடில் ஏற்கனவே உப்பு இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ண கருவாடையும் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு 20 நிமிஷம் ஊற விடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம், எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போது ஒரு 20 நிமிஷம் ஊறின இந்த கருவாடை எண்ணெயில் போட்டு முன்னாடியும் பின்னாடியும் பொரித்து எடுத்தோன்னா சூப்பரான கருவாடு ஃப்ரையும் ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், இப்போ ஒரு சைடு வெந்துக்கிட்டு இருக்கு. ஒரு சைடு நல்லா சிவந்த நிறம் வந்த பிறகு பொன்னிறமாக ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் பாருங்கள். சூப்பராக இப்போ 2 சைடும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டுடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த கருவாடு வறுக்கிறப்பவே நல்லா வாசமாக இருக்கும். இந்த கிள்ளி போட்ட சாம்பாருக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன்னு கேட்டிங்கன்னா இந்த கருவாடு ஃப்ரை தான். இப்போ சூப்பரான கருவாடு ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி இந்த கிள்ளி போட்ட சாம்பார் வச்சு கூடவே இந்த கருவாடையும் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அசத்தலாக இருக்குங்க. செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.